இது உங்கள் ஏகே வேர்ல்டு வைடின் டெக் இன்ஃபோ தமிழ். இந்த டெக் இன்ஃபோ தமிழ்ல எக்கச்சக்கமான டெக் இன்ஃபர்மேஷன் பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற டெக் இன்ஃபர்மேஷன் கேட்டீங்கன்னா, காம்பேக்ட் போன் பிடிச்சவங்களுக்கு இப்போ ஒரு மிகப்பெரிய அப்டேட் கிடைச்சிருக்கு. அது என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். காம்பேக்ட் போன் பெரிய பிராண்ட் வந்து இந்தியாவுக்கு கொண்டு வர போறாங்க. அதுவும் மிட் ரேஞ்சில் கொண்டு வர போறன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுவும் எக்கச்சக்கமான ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸோட கொண்டு வர போறாங்க. அது என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். அது எந்த பிராண்ட்னு கேட்டீங்கன்னா, விவோ தான் இப்போ காம்பேக்ட் போன் லான்ச் பண்ண போறாங்க. நம்ம நேத்திய டெக் இன்ஃபர்மேஷன்லேயே சொல்லிட்டோம். அதோட அப்டேட் இப்போ கிடைச்சிருக்கு. அது என்னென்ன ஃபீச்சர்ஸ் வரலாம்னு கேட்டீங்கன்னா, 6.31 இன்ச் கொண்ட டிஸ்பிளே சைஸ் வரலாம். 1.5K ரெசல்யூஷனோட 80 LTPO லேட்டஸ்ட் டெக்னாலஜியோட டிஸ்பிளே வரலாம். மீடியாடெக்கோட டிமென்சிட்டியோட 9000 சீரிஸோட சிப்செட்டோட வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அதில் 50 MP மெயின் கேமரா இருக்க போது, 50 MP டெலஃபோட்டோ சென்சார் இருக்க போது, அது மட்டும் இல்லாமல் பெரிய பேட்டரியா இருக்க போது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது 2025 ஃபர்ஸ்ட் குவார்ட்டர்ல இந்த போன் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து இது சிமிலரா X200 ப்ரோக்கு மினிக்கு ஈக்குவலா இருக்க போது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால இந்த போன் வந்து எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. விவோ இப்போ கொண்டு வர போற இந்த காம்பேக்ட் போன். உங்களுக்கு காம்பேக்ட் போன் பிடிக்குன்னா இந்த போனுக்காக நீங்க வெயிட் பண்ணி பாருங்க. மேற்கொண்டு அப்டேட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்த நம்ம பார்க்க போற இன்ஃபர்மேஷன் கேட்டீங்கன்னா, விவோ X200 ப்ரோ இந்தியாவில் சேல்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. சேல்ஸ் ஆரம்பிச்சோடனே ஃபர்ஸ்ட் சேல்ஸ் ஆஃபரா என்ன வருது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இந்த போன் வந்து இந்தியாவில் வந்து கிட்டத்தட்ட வந்து என்ன பிரைஸ்க்கு வந்திருக்குன்றது தெரிஞ்சுங்க. X200 12GB RAM 256GB வேரியன்ட் 65,999 ரூபா, 16GB RAM 512GB வேரியன்ட் 71,999 ரூபா. விவோ X200 ப்ரோ பொறுத்த வரைக்கும் ஒரே வேரியன்ட் தான், 16GB RAM 512GB வேரியன்ட். ஹையர் மாடல் மட்டும் லான்ச் பண்ணியிருக்காங்க. 94,999 ரூபா கொண்டு வந்திருக்காங்க. இதுல வந்து என்ன ஆஃபர் கொடுக்குறாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த கம்பெனி என்ன ஆஃபர் கொடுக்குறாங்கன்னா, 9,500 ரூபா இன்ஸ்டன்ட் பேங்க் டிஸ்கவுண்ட் கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுவும் நீங்க எந்தெந்த பேங்க்ல மூலியமா கிரெடிட் கார்டுல மட்டும்தான் நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும். HDFC, SBI, ICICI இந்த 3 பேங்கோட கிரெடிட் கார்டு உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அடிஷனலா 1 இயர் வாரண்டியும் 9,500 ரூபா இன்ஸ்டன்ட் பேங்க் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அந்த 9,500 ரூபா பேங்க் டிஸ்கவுண்ட் கிடைச்சிச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு 65,999 ரூபா. இந்த போனுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 9,500 ரூபா கிடைச்சிச்சுன்னா கிட்டத்தட்ட வந்து இந்த போன் வந்து 56,000 கிட்ட வாங்கிக்கலாம். அது ஒரு நல்ல ஆஃபரா இருக்குன்றது என்னோட கருத்து. இது வந்து அமேசான், பிளிப்கார்ட் அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் எல்லா இடத்துலையும் கிடைக்கும். நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணீங்க. இதோட ஸ்பெக் டீட்டெயில்ஸ்லாம் ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். இப்போதைக்கு ஆஃபர் இருக்கு. ஆஃபரை பயன்படுத்தி பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஐடியா இருந்தால் பர்ச்சேஸ் பண்ணீங்க. நம்ம அடுத்த டெக் இன்ஃபர்மேஷனுக்கு போயிடும். அடுத்த டெக் இன்ஃபர்மேஷன் கேட்டீங்கன்னா, ஹானர் மேஜிக் 7 லைட் அண்ட் மேஜிக் 7 ப்ரோ இப்போ வந்து சில டீட்டெயில் கிடைச்சிருக்கு. இது வந்து லீக்டு ப்ரைஸும் கிடைச்சிருச்சு. சில ரீஜனில் ப்ரைஸ் கிடைச்சிருக்கு. அந்த ப்ரைஸ் வச்சு இந்தியாவுக்கு எந்த ப்ரைஸில் வரும் அப்படின்ற கம்பேர் பண்ணி சொல்லிடுறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற விஷயம்னு கேட்டிங்கன்னா, ஹானர் மேஜிக் 7 லைட் 7 ப்ரோ. இதில் வந்து நம்ம 7 லைட்டில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் எதிர்பார்க்கலாம்னு கேட்டிங்கன்னா, டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 6.78 இன்ச்சு கொண்ட 120Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட OLED டிஸ்பிளே வரப்போகுது. இது ஸ்னாப்டிராகனோட 6 Gen 1ஓட வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் கேமரா பொறுத்த வரைக்கும் பேக்ல வந்து 2 கேமரா கொடுக்குறாங்க. 108 MP மெயின் கேமரா, 5 MP செகண்ட் கேமரா, 16 MP ஃப்ரண்ட் கேமரா கொடுக்குறாங்க. 6000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. Android 14 பேஸ் பண்ணி தான் வருது. மேஜிக் OS 8.0ஓட வரும். இதுல வந்து பாக்ஸ்ல சார்ஜர் கிடையாது, கேபிள் மட்டும்தான். இவங்க சாம்சங்கும் ஐபோன் மாதிரி இவங்களும் போயிட்டாங்க. அதனால 189 கிராம் தான் வெயிட் இருக்க போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து இது 6 லைட்டை கம்பேர் பண்ணக்குள்ள கொஞ்சம் பெரிய சைஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறது என்ன கேட்டீங்கன்னா, ஹானர் மேஜிக் 7 ப்ரோ என்ன ஸ்பெசிஃபிகேஷன் தெரிஞ்சுக்கலாம். டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 6.8 இன்ச்சு கொண்ட OLED டிஸ்பிளே 120Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட வரப்போகுது. அதுக்கப்புறம் டால்பி விஷன் சப்போர்ட் இருக்கு. இது ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்டிராகன் 8 எலைட்டோட வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் வந்து இதுல வந்து என்ன இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா, 50 MP மெயின் கேமரா, 50 MP செகண்டரி கேமரா, 200 MP கிட்டத்தட்ட 2 50 MP கேமரா, ஒரு 200 கேமரா வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் இதில் ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா அந்த 200 MP கேமராவில் 3x ஆப்டிகல் ஜூம் இருக்கு. ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா 50 MP ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 5850 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 100 watts வைட், 80 watts வயர்லெஸ் சார்ஜ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து Wi-Fi 7 இருக்கு. இந்தியாவுக்கு வரும்போது Wi-Fi 7 வர்றது கேள்விக்குறி தான். ஏன்னா டவுன் கிரேட் பண்ணிடுவாங்க. இந்தியாவில் இன்னும் Wi-Fi 7 சப்போர்ட் கிடையாது. மற்ற சப்போர்ட்லாம் இருக்கு. ப்ளூடூத்தோட 5.4 லேட்டஸ்ட் வெர்ஷன் இருக்கு. பாக்கி எல்லாமே வந்து USB-யை பொறுத்த வரைக்கும் 3.2 Gen 1 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் IP68 and 69 இருக்கு. Android 15 பேஸ் பண்ணி
மேஜிக் OS 9 வரப்போகுது அப்படின்ற மாதிரி தகவல் கிடைச்சிருக்கு. இந்த போன் வந்து எப்போ லான்ச் ஆக போகுதுன்னு கேட்டீங்கன்னா டிசம்பர் மாதம் 23 சைனாவில் லான்ச் ஆக போகுது அப்படின்ற மாதிரி இப்போ அஃபிஷியலாக கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டாங்க. அதனால இதில் நம்ம என்ன ஸ்பெக் எதிர்பார்க்கலாம் அப்படின்றத தெரிஞ்சுங்க. இப்போ ஸ்பெக்கை பார்த்துட்டோம், இப்போ என்ன ப்ரைஸுக்கு வரலாம் அப்படின்றத தெரிஞ்சுங்க. யூரோப் மாடல் ப்ரைஸை வச்சு நான் கம்பேர் பண்ணி சொல்கிறேன். யூரோப் ப்ரைஸ் வேரியண்ட்டை கம்பேர் பண்ணக்குள்ள இந்தியாவுக்கு என்ன ப்ரைஸ்க்கு வரும்னு கேட்டிங்கன்னா 7 லைட்டை பொறுத்த வரைக்கும் 33,200 யூரோவில் லான்ச் பண்ணியிருக்காங்க இந்திய மதிப்பில். அதுவே வந்து 7 ப்ரோ மேஜிக் 7 ப்ரோவை பொறுத்த வரைக்கும் 1,08,000 இந்திய மதிப்பில் லான்ச் பண்ண போகிறாங்க. உண்மையிலே இந்த ப்ரைஸ் வந்து ரொம்ப ஹையர் தான். என்னை பொறுத்த வரைக்கும் ஏன் இது ஹையர்னு சொல்கிறேன்னா 6 Gen 1 ஒரு 35,000 33,200 இந்தியாவுக்கு வரும்போது ஒரு 35,000 வந்துருச்சுன்னா இந்த ப்ரைஸ்க்கு இது ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா 7 லைட்டை பொறுத்த வரைக்கும் 6 Gen 1 ப்ராசஸரோட இந்த ப்ரைஸ்க்கு இது ஒர்த்து கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த ப்ரைஸ்க்கு வந்து இந்த காஸ்ட்லியோட வைக்கிறது வந்து தப்புன்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் வந்து ஹானர் மேஜிக் 7 ப்ரோவை பொறுத்த வரைக்கும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி லான்ச் ஆகணும், ஆகஸ்ட் மாதம் லான்ச் ஆகணும் 6 ப்ரோவோட ப்ரைஸ் கம்பேர் பண்ணும்போது இந்தியாவுக்கு வந்து 89,999 12GB 512 கொண்டு வந்திருந்தாங்க. இப்போ வந்து இந்த ப்ரைஸ் 1 லட்ச ரூபாய்க்குள்ள வந்துச்சுன்னா இது ஒர்த்தான ப்ரைஸாக நான் கன்சிடரேஷன் பண்ணுவேன். 1 லட்ச ரூபாய் தாண்டிட்டுனா உண்மையிலே இது ஒர்த் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா ஏன்னா ப்ரைஸ் டிஃப்ரெண்ட் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 20,000 மேலே போகுது. 20,000 மேலே ப்ரைஸ் போனால் முந்தின வருஷத்துக்கு இந்த வருஷம் அப்போ அடுத்தடுத்த வருஷம் பார்க்கல ப்ரைஸ் அதிகமாக தான் போகும். அதனால ப்ரைஸ் வந்து ஒரு 95,000 கிட்ட இருந்துச்சுன்னா நான் கரெக்டான ப்ரைஸ் நான் கருதுறேன். நீங்கள் என்ன ப்ரைஸ் ஒர்த்துன்றதை கீழே உள்ள கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஃபோன் நீங்கள் இந்தியாவுக்கு வந்தால் பர்ச்சேஸ் பண்ணுவீங்களான்றதையும் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆப்பிள் ஏர் டேக் 2 தான் லான்ச் பண்ண போகிறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஜியோ வந்து அடுத்த டேகே லான்ச் பண்ணிட்டாங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா அது என்னென்ன ஃபீச்சர் இருக்குன்றது தெரிஞ்சுக்கலாம். ஜியோ வந்து இப்போ வந்து ஜியோ டேக் கோ ட்ராக்கர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எப்படி ஒர்க் ஆக போகுது, என்ன ப்ரைஸ்க்கு வந்திருக்கு எல்லாத்தையும் நம்ம சொல்கிறோம். கிட்டத்தட்ட வந்து இது எப்படி ஒர்க் ஆக போகுதுன்னு கேட்டிங்கன்னா கூகுளோட ஃபைண்ட் மை டிவைஸ் கூகுள் ப்ளே ஸ்டோரில் இருக்கிற ஃபைண்ட் மை டிவைஸோட ஆப்போட கனெக்ட் பண்ணி ஆண்ட்ராய்டு ஃபோனில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஆப் மூலியமாக நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து இந்த எங்கே இருக்குது, இது உங்கள் லக்கேஜில் வச்சுருந்தீங்களா, உங்கள் கேஜெட்டில் வச்சுருக்கீங்களா, உங்கள் பைக்கில் இருக்கோ அதை எது நீங்கள் மிஸ் பண்ணுவீங்களா அந்த இடத்துல இந்த ஏர் டேக் வச்சுக்கிட்டிங்கன்னா அதோட நீங்கள் கனெக்ட் பண்ணி இருக்கும்போது அந்த ஃபைண்ட் மை டிவைஸ் கொடுத்து நீங்கள் ப்ளூடூத் ரேஞ்சில் இருக்கும்போது அந்த ஜியோ ஏர் டேக் மூலமாக அதை வந்து ஃபைண்ட் மை டிவைஸ் கொடுத்தோடனே சவுண்டு வரும். அந்த ப்ளே சவுண்டை வச்சு நீங்கள் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் லொக்கேஷனும் நீங்கள் பார்த்து அதை சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்ற ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட இவ்வளோ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து ரியல் டைத்தில் எப்படி ஒர்க் ஆகுதுன்றது நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஆனால் கலர் வேரியன்ட் எக்கச்சக்கமான கலர் வேரியன்ட்ல கொண்டு வந்திருக்காங்க. பிளாக், ஒயிட், ஆரஞ்சு, எல்லோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து ஜியோட அஃபிஷியல் வெப்சைட்லையும் அதுக்கப்புறம் வந்து அமேசான்லேயும் இருக்குது. கிட்டத்தட்ட 1,499 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்த நம்ம பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா இப்போ வந்து ஓப்போ ரெனோ 13 சீரியஸ் இந்தியாவுக்காக வரப்போகிற வேரியன்ட்டு இப்போ லீக்டு இமேஜ் கிடச்சிருக்கு. இந்த கலர் பார்க்கக்குள்ள என்னமோ ஒரு மட்டமான கலரில் கொண்டு வந்திருக்க மாதிரி தான் தெரியுது. என்னடா கன்றாவியான கலருன்னு. ஆனால் பார்க்கக்குள்ள இதில் இன்னொரு டிஃப்ரெண்ட் என்ன தெரியுதுன்னு கேட்டிங்கன்னா அந்த வந்து அந்த கேமரா பம்பை சுற்றி ஒரு ப்ளூ கலர் லைட் எரியுது கேமரா பம்புக்கு மட்டும். இது வந்து கிட்டத்தட்ட இப்போ ஐக்யூவில் வந்து 13 சீரியஸில் எப்படி கேமரா பம்புக்கு மட்டும் லைட் எரிஞ்சோ அதே போல் இதுலேயும் லைட் எரியுது. ஆனால் ப்ளூ கலர் லைட்டு மட்டும் தான் எரியுது. அது மட்டும் இல்லாமல் இது இந்தியாவுக்கு வரும்போது என்ன ஸ்பெசிஃபிகேஷன் வரலான்னு கேட்டிங்கன்னா டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 6.59 இன்ச் கொண்ட 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட ஃபிளாட் டேம்லெட் டிஸ்பிளே. ஃபிளாட் டிஸ்பிளே எதிர்பார்க்குறவங்களுக்கு ஏன்னா கர்வ் டிஸ்பிளேல நம்ம எட்ஜஸ்லாம் டச் ஆகும், நம்ம வேற ஒரு இடத்துல நம்ம வேற ஏதாவது ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம். ஆனால் இந்த ஃபிளாட் டிஸ்பிளேன்றது நிறைய பேருக்கு பிடிச்சதா இருக்கும். அந்த டிஸ்பிளேயோட வரப்போது இது வந்து மீடியாடெக் டிமென்சிட்டியோட என்ன டிஸ்பிளே சிப்செட்டோட வரலான்னு கேட்டிங்கன்னா 8350 சிப்செட்டோட வரப்போகுது அப்படின்ற மாதிரி தகவல் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் 50 MP மெயின் கேமராவோட வரப்போகுது, OIS வரப்போகுது, 8 MP அல்ட்ரா வைடோட வரப்போகுது, 50 MP ஃப்ரண்ட் கேமராவோட வரப்போகுது, 5600 mAh பேட்டரி வரப்போகுது, 80 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வரப்போகுது, ஆண்ட்ராய்டு 15 பேஸ் பண்ணி வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் கலர் வைஸ் 15 வரப்போகுது. இதில் வந்து கிட்டத்தட்ட வந்து ட்ரிபிள் சர்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. IP66, 68, 69 3 இதுவுமே கொடுத்துருக்காங்க. வாட்டர் ரெசிஸ்டன்ட், அதுக்கப்புறம் வந்து டஸ்ட் ரெசிஸ்டன்ட் இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இது கிட்டத்தட்ட இந்திய மதிப்பில் எவ்வளோ வரலான்னு கேட்டிங்கன்னா சைனாவில் லான்ச் பண்ண ப்ரைஸை கம்பேர் பண்ணவங்கள 26,699 யுவான்னு இந்திய மதிப்பில் கன்வெர்ட் பண்ணால் 31,400. ஆனால் இது இந்தியாவுக்கு வரும்போது கிட்டத்தட்ட வந்து ப்ரைஸ் 35,000 கிட்ட வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஓப்போ ரெனோ 12 பார்த்தீங்கன்னா 32,999 லான்ச் பண்ணாங்க. இப்போதைக்கு அதை கம்பேர் பண்ணக்குள்ள இது ப்ரைஸ் அதிகமாக தான் வரும். அதனால 35,000 கிட்ட இல்லை 36,000 கிட்ட போயிடும்.
அப்படின்றதா. ஆனா வந்து சைனாவை லான்ச் பண்ண அந்த பிங்க் கலர் இந்தியாவுக்கு லான்ச் பண்ண ஒரு தரமான கலர் வேரியண்டா இருக்கும். பிங்க்ன்றது நிறைய பேருக்கு பிடிச்ச கலர் இருக்கும். ஆனா பிங்க் கலர் வந்து நல்லா ஒர்த்தா கொடுத்துருந்தாங்க. அந்த போட்டோஸ்லாம் பார்க்கல சூப்பரா இருந்துச்சு. இந்த ப்ளூ கலரை பார்க்கக்குள்ள கொஞ்சம் வந்து டல்லா தான் தெரியுது என்னை பொறுத்த வரைக்கும். நான் அந்த போட்டோஸ்லாம் காமிக்கிறேன், அதை பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியன் நீங்க சொல்லுங்க. நம்ம அடுத்த டெக் இன்ஃபர்மேஷனுக்கு போயிடும். அடுத்த டெக் இன்ஃபர்மேஷன் கேட்டிங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆப்பிளோட ஐபோன் 17ஓட ஸ்லிம் ஏர் அந்த வெர்ஷனோட நம்ம வந்து டிசைன் பார்த்தோம். இப்போ வந்து 17 ப்ரோ டிசைன்ஸ் இப்போ லீக் ஆயிருக்கு. அது என்ன தெரிஞ்சுங்களா, ஆப்பிளோட 17 ப்ரோ எப்படி இருக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா, நம்மளாம் எதிர்பார்த்த மாதிரி கேமரா மாடல் சேஞ்ச் ஆகி வரும்னு நம்ம எதிர்பார்த்தோம். 17 ஏர் 17 ஸ்லிம்முக்கு மட்டும் தான் கேமரா மாடல் இந்த மாதிரி வரப்போகுது. ஆப்பிள் 17 ப்ரோவுக்கு பார்த்தீங்கன்னா, ப்ரோவுக்கு அல்ட்ராவுக்கு எந்த மாதிரி வரப்போகுதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ப்ரோ மேக்ஸ் 17 ப்ரோ மேக்ஸுக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எப்படி 16 ப்ரோ மேக்ஸ்ல என்ன கேமரா மாடல் இருந்துச்சோ அதே மாடல் தான், அதே செட்டப்ல தான். இந்த பக்கம் 2 இங்க 1 அது ட்ரிபிள் கேமரா செட்டப்ல தான் வரப்போகுது. 17 ப்ரோ மேக்ஸ்ல அந்த மெகா பிக்சல் வேணா மாறலாம், டிசைன்ஸ் எந்த அளவுக்கு மாறாது அப்படின்ற மாதிரி இப்போ தகவல் கிடைச்சிருக்கு. டிசைன் பண்ணாம அப்படியே அதே டிசைன் 17 ப்ரோன்னு கொடுக்க போறாங்க. உள்ள ஸ்பெக்கை மட்டும் கொஞ்சம் மாத்தி கொடுக்க போறாங்க, அவ்வளவுதான் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போற விஷயம்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேர் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம் ரவுட்டர், அதாவது வைஃபை ரவுட்டர். இந்த பிராண்ட் நிறைய பேர் நல்ல பிராண்ட் அப்படின்னு நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். டிபி லிங்கோட பிராண்டு. இப்போ டிபி லிங்க் பிராண்ட் ரவுட்டர் வந்து தயாரிக்கிறதுல ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் பிராண்டா இருக்கிறாங்க, ஒன் ஆஃப் த ஃபேமஸ் பிராண்டாவும் இருக்கிறாங்க. டிபி லிங்க் வந்து நிறைய இடத்துல இப்போ ரவுட்டர் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. அந்த ரவுட்டருக்கு வந்து இப்போ வந்து கிட்டத்தட்ட தடை பண்ணி இருக்கிறாங்க. இனிமேல் அதை யாருமே வாங்க முடியாது அப்படின்ற மாதிரி தான் நடந்திருக்கு. எங்கன்னு கேட்டீங்கன்னா, யூஎஸ்ல டிபி லிங்க் ரவுட்டரை இப்போ தடை பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, சைனாவில் அது பெரிய மேனுஃபேக்சரா இருக்கிறாங்க. சைனாவிலேருந்து அது வரதுனால சைனாவோட சைபர் அட்டாக் பிரச்சனை வரும், அதனால நாங்கள் வந்து அது மேலே அந்த ரவுட்டரை நாங்கள் வந்து தடை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இப்போ சைனாவிலேருந்து வரக்கூடிய இந்த டிபி லிங்கோட ரவுட்டரை சைபர் அட்டாக் பிரச்சனை காரணமாக தடை பண்ணியிருக்கிறாங்க யூஎஸ்ல. இது மற்ற கண்ட்ரியும் எப்படி இதை யோசிச்சு முடிவெடுக்க போறாங்கன்றது பொறுத்து தான் பார்க்கணும். டிபி லிங்க் ரவுட்டர் நீங்க வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த ரவுட்டர்ல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்க டிபி லிங்க் ரவுட்டர்ல இருந்து வேற ஒரு ரவுட்டருக்கு நீங்க மாறுறதுக்கு முயற்சி பண்ணிக்கிங்க. ஏன்னா கூடிய சீக்கிரத்தில் இப்ப அமெரிக்காவில் பண்ணது மற்ற கண்ட்ரிலையும் வருமானது நம்ம ஒரு கேள்விக்குறியை ஏற்படுத்தி இருக்கு. ஏற்கனவே வந்து அமெரிக்காவில் ஹுவாயை பேன் பண்ணானோ, இப்போ வந்து இந்த டிபி லிங்க் ரவுட்டரையும் பேன் பண்ணியிருக்கானோ. கிட்டத்தட்ட சைனீஸை ஒன்னொன்னா பேன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அடுத்து எந்த கடத்துக்கு போகின்ற நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். அடுத்த நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா, டெக்சாக்ஸ் அப்படின்ற ஒரு பிராண்டு லூமா எல்இடி போர்ட்டபிள் ஆண்ட்ராய்டு ப்ரொஜெக்டரை கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் ஒரு பட்ஜெட்ல கொண்டு வந்திருக்காங்க, நல்ல பட்ஜெட்ல கொண்டு வந்திருக்காங்க. இந்த ப்ரொஜெக்டரை பத்தி குயிக் ஸ்பெசிஃபிக் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இது காம்பாக்ட் லைட் வெயிட்டா இருக்கு. அதுக்கப்புறம் 180 டிகிரி ரொட்டேட்டபிள் டிசைனா இருக்கு. 4K சப்போர்ட்டோட இருக்கு. அது மட்டும் இல்லாமல் 720 to 100 720p பேஸ்ல இருந்து 4K வரைக்கும் சப்போர்ட் இருக்கு. 100 இன்ச் வரைக்கும் ப்ரொஜெக்ஷன் கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. 200 வரைக்கும் ANSI லூமினஸ் பவர் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு பிரைட்னஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆட்டோ ஹரிசாண்டல் கீ ஸ்டோன் இருக்கு, 4 பாயிண்ட் கரெக்ஷன் இருக்கு. ஆண்ட்ராய்டு 11ஓட வருது. நிறைய ப்ராஜெக்ட் ஆண்ட்ராய்டு 9ஓட தான் இருக்கு. இது கொஞ்சம் ஆண்ட்ராய்டு 11ஓட வருது, ஒரு நல்ல அப்கிரேட் தான். வைஃபை 6ஓட இருக்கு, ப்ளூடூத் 5.0 இருக்கு, ரிமோட் கண்ட்ரோல் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் வெயிட்டை பார்த்தீங்கன்னா ஒரு 750 கிராம் 3/4 கிலோ இருக்கு. ஒரு 6 month வாரண்டியோட இருக்கு. இதோட பிரைஸ் என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து டெக்சாஸ் லூமா எல்இடி ப்ரொஜெக்டர் வந்து அவங்க அபிஷியல் வெப்சைட்ல சேல் பண்றாங்க. 6 month வாரண்டியோட ஒரு 3999 ரூபாய்க்கு பிரைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பிரைஸ்க்கு இது ஒர்த்தா இல்லைன்றது நீங்க கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்த டெக் இன்ஃபர்மேஷனுக்கு போயிடும். அடுத்த டெக் இன்ஃபர்மேஷன் கேட்டீங்கன்னா, போர்ட்ரானிக்ஸ் இப்போ வந்து வயர்லெஸ் கீபோர்டு கொண்டு வந்திருக்காங்க. அந்த வயர்லெஸ் கீபோர்டு எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து வித் கேஸோட கொண்டு வந்திருக்காங்க. இது எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா, ஆப்பிளோட 10th ஜென்ரேஷனுக்காக கொண்டு வந்திருக்காங்க. ஐபேடுக்காக, ஆப்பிள் 10th ஜென்ரேஷன் ஐபேடுக்காக இது கொண்டு வந்திருக்காங்க. இதுல என்னென்ன ஸ்பெசிபிகேஷன் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். குயிக் ஸ்பெசிபிகேஷனா ஃபோல்டபிள் அல்ட்ரா ஸ்லிம் டிசைனா இருக்கு. இந்த டேப்லெட் கீபோர்டை பொறுத்த வரைக்கும் கேஸோட வருது. ஆப்பிள் ஐபோட் 10th ஜென்ரேஷன் கேஸும் கிடைச்சிடும். அதே போல அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இன்டர்நெட் ட்ராக் பேட் இருக்கு, மேக்னெட்டிக் அட்டாச்மெண்ட் இருக்கு, ஆன் ஆஃப் பட்டன் இருக்கு, டைப் சி சார்ஜிங் இருக்கு, ரீசார்ஜபிள் பேட்டரின்றதால இந்த கீபோர்டை வந்து நீங்க சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். மல்டி கலர் பேக் லைட் கொடுத்துருக்காங்க. அது RGB லைட்டோட வரப்போது அந்த கீபோர்டில் கீ பிரஸ் பண்ற இடத்துல. அதுக்கப்புறம் வந்து ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்கு. ப்ளூடூத் மூலமா நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐபேட் OS ஷார்ட்கட்லாம் சப்போர்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. 1 year வாரண்டியோட சேல்ஸ் பண்றாங்க. ஆப்பிள் கீபோர்டு வாங்குறது கஷ்டமா காசு இல்ல, ஆப்பிள் கீபோர்டு பிரைஸ் அதிகமா இருக்குன்னு நினைச்சவங்க நீங்க போர்ட்ரானிக்ஸ்
யூஸ்டோட பேட்மேடை நீங்கள் இப்போ செக் பண்ணிக்கோங்க. இதை யூஸ் பண்ணி பாருங்கள். அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் சேல் பண்ணுறாங்க. 1 இயர் வாரண்டி கொடுக்குறாங்க. அந்த ப்ரைஸ்க்கு ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா 5999 ரூபாய்க்கு கிடைக்குது. இது வந்து ஆப்பிள் கீபோர்டை கம்பேர் பண்ணாங்களோ இது வந்து ப்ரைஸ் கம்மி தான். ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்றது. ஆப்பிள் யூஸர் யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். நம்ம அடுத்த பார்க்க போகிற டெக் இன்ஃபர்மேஷன் கேட்டிங்கன்னா எல்ஜி இப்போ வந்து அவங்க வந்து 2025 இருந்து இப்போயே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த எண்டில் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ரோல் அவுட் பண்ண. என்னன்னு கேட்டிங்கன்னா எல்ஜி இப்போ வந்து சிக்னேச்சர் OLED வேர்ல்டு ஃபர்ஸ்ட் 77 இன்ச்சு கூட டிரான்ஸ்பரண்ட் வயர்லெஸ் 4K டிவி குளோபலாக இப்போ ரோல் அவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சுங்க. இது பார்க்குறதுக்கு டிரான்ஸ்பரண்டாக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து பின்னாடி அப்படியே கண்ணாடி மாதிரி தெரியுது. அந்த கண்ணாடி வந்து ஒயிட் கிளாஸில் வந்து நம்ம படம் பார்க்குற மாதிரி இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. அந்த அளவுக்கு இது டிரான்ஸ்பரண்டாக தெரியுது. பேக்கில் உள்ள இப்போ நீங்கள் ஒரு மானிட்டர் மாதிரி இருக்குது வச்சுக்கிட்டிங்கன்னா இது பின்னாடி உள்ள வால் தெரியும். அப்படியே கண்ணாடி மாதிரி தான் இருக்கும். அந்த கண்ணாடியில் நமக்கு படம் பார்க்குற மாதிரி இருக்கும். இதோட ப்ரைஸ் என்ன ப்ரைஸ்க்கு சேல்ஸ் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட அமெரிக்கா மதிப்பில் 59,999 ரூபாய்க்கு USD சேல்ஸ் பண்றாங்க. இந்திய மதிப்பை கன்வெர்ட் பண்ணா 51,03,485 ரூபா. இது வந்து பெரியாடர் சேல்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பெரியாடர் இருந்தால் நீங்கள் உங்களுக்கு 51 லட்ச ரூபா 52 லட்ச ரூபா கிட்டத்தட்ட இருந்துச்சுன்னா இது ஸ்டாண்ட்லாம் நீங்கள் வாங்கி இதெல்லாம் வைக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த கண்ணாடி மாதிரி தான் இருக்கும் பார்க்கறதுக்கு. இதுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து பெரியாடர் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது வந்து 16ஆம் தேதி ஜனவரி 16ஆம் தேதியிலேருந்து சேல்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸ்டார்ட் பண்ணி புக்கிங் பண்ணுறவங்க பண்ணிக்கிங்க. ஆனால் இதோட ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா அது எனக்கு அந்த இதெல்லாம் தெரியாது. நான் இது ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். அவ்வளோதான். இந்த காஸ்ட்டுக்குலாம் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். அதுக்கு நம்ம வேறு ப்ராடக்ட்டை வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா அமேசானில் கிறிஸ்மஸ் ஸ்டோர்னு ஒன்று ஓப்பன் பண்ணி இப்போ நிறைய ப்ராடக்ட்டுக்கு சேல்ஸுக்கு டீல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்மார்ட் ஃபோன், வாட்ச், அதுக்கப்புறம் வந்து அக்சசரிஸ்க்குலாம். அந்த பேஜோட லிங்க் வந்து நம்ம இந்த நியூஸ் கீழே இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வாட்ஸ்அப் சேனல்லே இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவான அந்த ஆஃபர் பேஜ் லிங்க் கிடைக்கும். அது மூலமாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் அந்த ஆஃபர் பேஜுக்கு போவீங்க. அதுக்கப்புறம் நம்ம அடுத்த டெக் இன்ஃபர்மேஷன் கேட்டிங்கன்னா OnePlus Ace 5 and Ace 5 Pro இந்த ஃபோன் வந்து எப்போ வரப்போகுதுன்னு கேட்டிங்கன்னா அதாவது இந்த OnePlus Ace 5 Pro தான் குளோபலில் வந்து 13 வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்கு எப்போ வரப்போகுதுன்னு கேட்டிங்கன்னா டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி சைனாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. சைனாவில் லான்ச் பண்ண போகிற இந்த OnePlus Ace 5 Pro பொறுத்த வரைக்கும் நிறையா டீட்டெயில் கிடச்சிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஆண்ட்ராய்டு ஸ்கோர் எவ்வளோ வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா 32,18,978 மாதிரி ஆண்ட்ராய்டு ஸ்கோர் வந்திருக்கு. ஒரு பெரிய ஆண்ட்ராய்டு ஸ்கோரோட வந்திருக்கு. இந்த ஃபோன் பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போற டெக் இன்ஃபர்மேஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிற டெக் இன்ஃபர்மேஷன் கேட்டிங்கன்னா பிளே ஸ்டேஷனும் AMD ஒரு புதுசாக ஒரு டீம் போட்டு AI கேமை லான்ச் பண்ண போகிறாங்க. இன்ஃபியூஸ் கேம் வித் ஏஐன்னு சொல்லி லான்ச் பண்ண போகிறாங்க. இது வந்து PS5 அண்ட் PS5 Proக்கு வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இந்த AI கேமோட லான்ச் பண்ணி நிறையவே AMDயோட கொலாபரேட் பண்ணியிருக்கிறாங்க. கேமர்ஸ்க்கு இது ஒரு நல்ல அப்டேட்டாக இருக்கும். கேமர்ஸ் யூஸ் பண்ணி பாருங்க அப்படின்றதான் என்னுடைய கருத்து. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா HMD இப்போ வந்து ஆர்க் அப்படின்ற ஒரு ஃபோனை கொண்டு வர போகிறாங்க. இந்த ஃபோனில் என்ன இருக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா இது வந்து Android 14ஓட Go வெர்ஷனோட வர ஸ்மார்ட் ஃபோன். இதில் என்னென்ன இருக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா இது பட்ஜெட் ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட் ஃபோன்றதுனால 6.52 இன்ச்சு கூட IPS LCD டிஸ்பிளேயோட வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் 60 Hz ரெஃப்ரெஷோட வரப்போகுது. இது யூனிசாக்கி SC9863A என்ற சிப்செட்டோட 20 நேனோமீட்டர் சிப்செட்டோட வரப்போகுது. இதெல்லாம் எதுக்கு லான்ச் பண்ணுறாங்கன்னு தெரியல. இவ்வளோ பெரிய நேனோமீட்டர் சிப்செட் எல்லாமே 4 நேனோமீட்டர் வரைக்கும் போயிட்டாங்க இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில். இவங்க என்ன ப்ரைஸ் கொடுக்குறாங்கன்றது தெரிஞ்சுக்கலாம். 30 MP கேமரா இருக்குது. ஃப்ரண்ட் பேக் கேமரா 30 MP பிரைமரி கேமரா இருக்கு. ஃப்ரண்ட் கேமரா பத்தி அவங்க சொல்ல 4GB RAM 64GB ஸ்டோரேஜ் இருக்கு. 5000 mAh பேட்டரி இருக்கு. 10 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. 5 MP தான் செல்ஃபி கேமரா கேட்டுங்க. 5 MP செல்ஃபி கேமரா வச்சு ஒரு ஆடியும் பிடுங்க முடியாது. இது வந்து மைக்ரோ SD கார்டு எல்லாம் இருக்கு, யூஸ் பண்ணிக்கங்க. இதோட பிரைஸ்லாம் என்னன்னு தெரியல. பிரைஸ் லீக் நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். ஆனால் வந்து இந்த ஃபோன் வந்து கண்டிப்பாக ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபோனை யாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். யூனிசாக் ப்ராசஸரோட இதுக்கு இதோட காம்படிட்டிவ்ல நிறைய ஃபோன்ஸ் இருக்கு. இன்னைக்கான ஃபைனல் நியூஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா நியூபியா இப்போ வந்து ஃபோக்கஸ் 2ன்ற ஃபோனை பற்றி ஒரு சில டீல் கிடைச்சிருக்கு. இந்த ஃபோனை பற்றி ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா இது வந்து கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான விஷயத்தை லோட் பண்ணி கொடுப்பாங்க. இந்த ஃபோன் ஃபோக்கஸ் 2 பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து 108 MP இருக்கு. இது இந்தியாவுக்கு லான்ச் ஆகணும்னாலும் இந்த ஃபோனில் வந்து பார்க்கறதுக்கு டிசைன் யூனிக்காக இருக்கும். நிறைய ஃபீச்சர்ஸும் லோட் பண்ணி கொடுப்பாங்க. இந்தியாவுக்கு இந்த பிராண்ட் ஏன் லான்ச் பண்ணுறதுன்றதே இன்னும் வரைக்கும் எனக்கு கேள்விக்குறியா இருக்கு. இதை பொறுத்த வரைக்கும் என்ன வரப்போகுதுன்னு கேட்டிங்கன்னா 108 MP கேமரா வரப்போகுது. 5000 mAh பேட்டரி வரப்போகுது. 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் 6.72 இன்ச் கூட ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே வரப்போகுது. பேக்கில் 5 MP ஒரு அல்ட்ரா வைட் வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ஒரு 5G ஃபோன் தான். பார்க்கறதுக்கு டிசைன்
வந்து கொஞ்சம் யூனிக்காக இருக்கிற மாதிரி தெரியுது. ரவுண்டு சர்க்கிளில் கொடுத்தாலும் கொஞ்சம் கேமரா மாடலில் ரவுண்ட் டைப்பாக இருந்தாலும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கிறாங்க. ஃப்ளாஷ்லாம் அவுட்டர் சைடில் இருக்குது அந்த ரவுண்ட் மாடலுக்கு. இதை பற்றி உங்களுடைய கருத்து கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இதுதான் இன்னைக்கு டெக் இன்ஃபர்மேஷன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அதுக்கப்புறம் ஃபைனலாக நம்மளை கான்டாக்ட் பண்ண என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா வாட்ஸ்அப் சேனல் இருக்குது. உங்களோட இந்த வீடியோவில் உள்ள ஆஃபர்ஸ்லாம் அதில் கிடைக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் இப்போ பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து என்ன பர்சனலாக கான்டாக்ட் பண்ணி நம்மளுக்கு இன்ஸ்டாகிராம் இருக்குது, ட்விட்டர் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணிட்டு கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக மெசேஜ் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.